மாஸ்டருக்கு வணக்கம். அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கம். இப்போ நம்ம பாபுஜி மாஸ்டர் எழுதின சத்யோதயம் புத்தகத்தில் 9வது சாப்டர் மெய்மை உணர்தல் பார்த்துட்ருக்கோம். இதில் பேஜ் நம்பர் 113 114. இதில் மாஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். சாதன சதுஷ்டயா அப்படிங்கிற அந்த 4 விதமான ஆன்மீக பயிற்சி முறைகளில் முதல் 2 நிலைகளை பற்றி ஏற்கனவே பார்த்தோம். விவேகம், வைராக்கியம் அப்படிங்கிறது. அடுத்தது 3வதா சொல்லக்கூடியது 6 விதமான ஆன்மீக நிலைகளை கொண்ட சட்சம்பத்தி அப்படிங்கிற அந்த யோகத்தினுடைய நடைமுறை பயிற்சி இதில் அடங்கியிருக்கு. அதாவது சட்சம்பத்திங்கிற 6 விதமான ஆன்மீக நிலைகள் கொண்டது. அந்த 6 விதமான ஆன்மீக நிலைகள் என்னென்ன அப்படின்னா ஷம, தம, உபரதி, திதிஷா, ஸ்ரத்தா, சமாதானா. இப்போ அதில் முதல்ல சொல்லக்கூடியது ஷமா அப்படிங்கிறது. ஷம அப்படின்னா நம்ம மனதினுடைய ஒரு சாந்தமான நிலையை குறிக்குது. நம்மளுடைய மனது எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா இந்த நிலையில் ஒரு அமைதியாக இருக்குது, சலனமில்லாமல் இருக்குது. அந்த மாதிரி ஒரு நிலைக்கு நம்மளை கூட்டிகிட்டு போகுது. இப்போது இதை நாம் பயிற்சி பண்ணும்போது விவேகமும் வைராக்கியமும் தானாகவே இன்னும் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்றாங்க. ஏற்கனவே அந்த நிலைங்கிறது நமக்கு கிடைக்குது. இந்த ஷம அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனது ஒரு அமைதியாகவும் ஒரு சலனம் இல்லாமலும் இன்னும் ஆகும்போது அந்த நிலைகளும் தாமாவே பின்தொடர்ந்து வருது அப்படின்றாங்க. அதாவது பொருட்களே இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்தோடு இருக்கிற அந்த வைராக்கியம்ங்கிறது, அதாவது மாஸ்டர் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஒரு பொருட்களே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வைராக்கியம்ங்கிறது என்னோட எண்ணப்படி ரொம்ப கஷ்டமான ஒரு வழி அப்படின்றாரு. ஏன் அப்படி சொல்கிறாங்க மாஸ்டர்? ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா இப்போ ஒரு எதிர்மறையான ஒரு வழியை எடுத்துக்கிட்டு நாம் போகிறோம் அப்படின்னும் போது, ஒரு எதிர்மறையான ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு நம்ம போகிறோம் அப்படின்னும் போது நம்ம கவனத்துக்கு வர்ற ஒன்னொன்னுத்தையும் நாம் ஃபோர்ஸ் பண்ணி தள்ளி விட வேண்டியதாக இருக்கும். அதை நம்ம ஒரு புறக்கணிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இப்போ நம்ம ஒரு எதிர்மறை நோக்கம் இல்லாமல் நேர்மறையான ஒரு விஷயத்தை நோக்கி நம்மளுடைய பயணத்தை செய்யும் போது அந்த நேர்மறையான விஷயம்ங்கிறது என்ன? மெய்யானது ஒன்று தான் அப்படிங்கிறத நாம் ஏற்றுக்கிட்டு அதில் முழு மனதோடு நாம் ஈடுபடும் போது மற்ற எல்லாமே தானாகவே இயற்கையாகவே நம்மளை பின்னுக்கு தள்ளிடும். அப்போது ஒரு விஷயத்த வேண்டாம் வேண்டான்னு நம்ம பயிற்சி பண்ணுறதை விட ஒன்று தான் நிலை அப்படின்னு சொல்லி நம்ம பயிற்சி பண்ணும்போது மற்ற விஷயங்கள் எல்லாமே தானாவே நம்மளை விட்டு போயிடும் அப்படின்றாங்க. அப்போ மெல்ல மெல்ல அதன் மேல நம்மளுடைய ஒரு ஈடுபாடு அப்படிங்கிறது நமக்கு குறைஞ்சிரும். இதனுடைய விளைவா என்னாகுது? நம்மளுடைய அந்த உலகாதாய பொருட்கள் மேல இருக்கிற ஒரு பற்றுதல்ங்கிறது நமக்கு குறைய தொடங்குது. இப்போ இந்த மாதிரி நம்ம வைராக்கியத்தை ரொம்ப சுலபமான முறையில அடைஞ்சிடலாம். இதுக்குன்னு ஒரு பயிற்சி முறையை எடுத்து நாம ஃபோர்ஸ் பண்ணி பண்ண வேண்டியதில்லை அப்படின்றாங்க. எப்போவுமே நம்மளுடைய மனம்ங்கிறது ஒரு சலனத்தன்மையில எதையாவது ஒன்றை யோசிச்சுக்கிட்டே சிந்திச்சுக்கிட்டே தான் இருக்கும். அப்போ அந்த மனதை ஒழுங்குபடுத்துறது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய யோகா பயிற்சியில முதன்மையா செய்யக்கூடிய ஒரு விஷயம். நம்மளுடைய மனதை நாம் ஒழுங்குபடுத்தாமல் விட்டோம் அப்படின்னா அது என்ன பண்ணுது? நம்மளுடைய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் நிறைய உருவாக்கி நம்மளுடைய புலன்களையும் அது செய்யக்கூடிய அந்த செயல்கள் எல்லாத்தையுமே தூண்டி விட்டு நம்மளுடைய உடம்பை இயங்க செய்யுது. அப்போது ஓரொரு நன்மையும் தீமை இது எல்லாமே நம்மளுடைய மனதிலேருந்து தான் ஆரம்பிக்குது. அப்போ மனம்தான் இந்த நம்மளுடைய உணர்வுகள், மனக்கிளர்ச்சிகள், ஒரு தூண்டுதல்கள் இது எல்லாத்தையுமே கட்டி ஆழுது. அப்போது அந்த மனதை நாம் என்ன பண்ணுறோம்? சரியான திசையில் நாம் மாற்றி விடுறோம். இப்போ தொடர்ந்து ஒரு ஃபோர்ஸாக தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும்போது, ஒரு ரொம்ப வேகமாக வந்துக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல நம்ம என்னதான் ஒரு அணையை கட்டி விட்டாலும் அதை பீச்சுக்கிட்டு அந்த தண்ணி வெளியில் வரதான் செய்யும். அப்போ நம்ம அணை போடுறதுனால எந்த பிரயோஜனமுமே கிடையாது. அதை விட்டுட்டு நாம் என்ன பண்ண போகிறோம்? அந்த தண்ணியை வழிமாற்றி விட போகிறோம். ஒரு வாய்க்காலுக்கோ இல்லை ஒரு நீர்ப்பாசனத்துக்கோ ஒரு நாம் அந்த தண்ணியை ஒரு நல்ல விதத்தில் பயன்படுத்துறதுக்கு அந்த தண்ணியை நாம் திசை மாற்றி விட போகிறோம். அதே மாதிரி தான் நம்ம மனதினுடைய ஒரு ஒழுங்கற்ற போக்குகளையும் நாம் அதை வேண்டாம் வேண்டாம்னு நிறுத்த திருப்பி திருப்பி அதை வந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்போ அந்த மனதை
நாம சரியான திசையை நோக்கி நாம திருப்பும் போது வேண்டாத விஷயங்கள் எல்லாமே தானாகவே நின்றுடும், ஆட்டோமேட்டிக்கா நின்றுடும் அப்படின்றத சொல்றாங்க. அப்போ அந்த மாதிரி நாம செய்யும் போது நம்மளுடைய மனது மெய்யானது ஒண்ணுதான் அப்படிங்கறத நோக்கி நாம போகும்போது அது தானாவே ஒரு அமைதியும் ஒரு சலனமில்லாத ஒரு நிலைக்கும் நம்மளுடைய மனதுங்கிறது நமக்கு வந்துருது, தானாவே வந்துருது அப்படிங்கறத சொல்றாங்க. இப்போ இந்த ஷம் அப்படிங்கிற இந்த பயிற்சி முறையில இறுதியா நம்மளுடைய மனது ஒரு சாந்த நிலைக்கு வருது. இப்போ இந்த மனப்போக்குகளை எந்த ஒரு படிக்கட்டுகள்ல அந்த மனப்போக்குகள் மாற்றி அமைக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்கன்னா, அதாவது இந்த சிந்தனையாளர்கள் அந்த மனப்போக்குகளை 5 விதமா பிரிக்கிறாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, ஷிப்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய மனதினுடைய ஒரு கலக்கமான நிலை. அப்படின்னா என்ன? கலக்கமான நிலை அப்படின்னும் போது ஒரு பசி, ஒரு தாகம் எடுக்கிறது, இல்லை ஒரு கோபம் வர்றது, இல்லை ஒரு துக்கமாக இருக்கிறது, அப்புறம் பண ஆசை, புகழ் ஆசை, இது எல்லாமே இந்த நிலைகளில் அடங்குது. இப்போ அடுத்தது 2வது விதமான மனப்போக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மூடம்னு சொல்லக்கூடியது. அப்படின்னா நம்மளுடைய உடல் மேல மட்டுமே நம்மளுடைய கவனம்ங்கிறது இருக்குது. எப்படி ஒரு மந்தமா இருக்கிறது, இல்லைன்னா ஒரு சோம்பேறித்தனமா எதையுமே கவனிக்காம ஒரு அசிரத்தையா இருக்கிறது, இந்த மாதிரியான ஒரு குணங்களை வளர்க்கக்கூடிய ஒரு மனப்போக்கு குறிக்குது. அடுத்தது 3வதா சொல்லக்கூடியது விஷிப்தம் அப்படிங்கிறது. இப்போ இந்த விஷிப்தம்ங்கிற ஒரு மனப்போக்கு எப்படி இருக்குன்றாங்கன்னா, அந்த தியான நேரத்துல நாம ஒரு புனிதமான விஷயத்தை நோக்கி நாம தியானம் பண்றோம், அதுலேருந்து நம்மளுடைய மனதை விரட்டி அடிச்சு சம்பந்தமில்லாத ஒரு வேண்டாத எண்ணங்களை நமக்குள்ள புகுத்தி அலக்களிக்கிற ஒரு மனப்போக்கை பத்தினது தான் இந்த விஷிப்தம் அப்படிங்கிற ஒரு மனநிலை. அடுத்தது 4வதா சொல்லக்கூடியது ஏகாக்கிர விக்தி அப்படிங்கிறது. இப்போ இந்த முதல்ல இருக்கிற அந்த 3 நிலைகளை அந்த மனம் படிப்படியா கடக்குது. ஃபர்ஸ்ட் பசி, தாகம், கோபம், இதுலெல்லாம் ஒரு ஆக்குப்பைடா இருக்கு மனம். அதை தாண்டி அதை நம்ம கடந்து வரும்போது அடுத்து ஒரு மந்தமா இருக்கும், சோம்பேறித்தனமா இருக்கும், எதையுமே கவனிக்காத ஒரு நிலையில இருக்கும். அப்ப அதை கடந்து வரும்போது தியானம் பண்ண ஆரம்பிக்கிறோம். தியானம் பண்ண ஆரம்பிக்கும் போது அந்த புனித எண்ணங்கள்லேருந்து விரட்டி வேண்டாத எண்ணங்களை உள்ளுக்குள்ள, அப்போ எக்கச்சக்கமான அந்த வேண்டாத எண்ணங்கள் நமக்குள்ள வருது. அப்ப இதெல்லாம் கடந்து வரும்போது ஏகாக்கிர விக்திங்கிற 4வது ஒரு மனப்போக்குக்கு வரும். இங்க நம்மளுடைய கவனத்தை ஒரே பொருள் மேல மட்டுமே நிக்க செய்யக்கூடிய ஒரு மனோபாவம் நமக்குள்ள கிடைக்குது. இப்போ இந்த 4வது நிலையை கடந்து போகும்போது 5வது நிரோதம்னு சொல்லக்கூடிய ஒரு மனோபாவம் வருது. இங்க என்ன நடக்குது? நம்மளுடைய மனதை ஒரு கலக்கங்கள்லேருந்தும் சிக்கல்கள்லேருந்தும் விடுவித்து நமக்குள்ளேயே எல்லாமே இருக்குது அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு நம்மளை கொண்டுட்டு வருது. இந்த மாதிரி நம்மளுடைய மனப்போக்குகள் இத்தனை விதமா இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. அதாவது 5 விதமா இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்ப இறுதியா வரக்கூடியது தான் நிரோதம் அப்படிங்கிற ஒரு மனோபாவம். நமக்குள்ளேயே எல்லாமே இருக்கு அப்படிங்கிற ஒரு நிலை நமக்கு கடைசியா தான் வருது, முதல் இருக்கிற அந்த 4 நிலைகளை கடந்து. அப்ப அந்த நிலைக்கு வரும்போதுதான் நம்மளுடைய மனம் அமைதியாவும் ஒரு சாந்தமாவும் ஒரு சலனமில்லாத தன்மையையும் அடையுது அப்படின்றத சொல்றாங்க. இப்ப இந்த கடைசி நிலையை அடையறதுக்கு, நிரோதம் அப்படிங்கிற கடைசி நிலையை அடையறதுக்கு ஞானிகள்னு சொல்லக்கூடிய பதஞ்சலி முனிவர் அவர் ஒரு பிரபலமான அஷ்டாங்க யோகத்தை பண்ணுனா இந்த ஒரு நிரோதம் அப்படிங்கிற ஒரு நிலையை அடைஞ்சிடலாம் அப்படிங்கறத சொல்றாங்க. அப்ப அந்த அஷ்டாங்க யோகம் அப்படிங்கிறது என்னன்னா 8 அங்கங்கள் அதுல இருக்கு. அது என்னென்ன அப்படின்னு சொல்ற இத பதஞ்சலி முனிவர் சொல்றாங்க. இந்த 8 நிலைகள்ல நாம பயிற்சி பண்றோம் அப்படின்னா இந்த கடைசியா சொல்லக்கூடிய அந்த நிரோத நிலையை நாம அடைஞ்சிடலாம் அப்படிங்கறத சொல்றாங்க. அப்ப அது என்னென்ன அப்படின்னு சொல்றாங்கன்னா, யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி அப்படிங்கிறது. இப்போ இந்த 8 நிலைகள்ல நாம பயிற்சி பண்ணும்போது கடைசியா சொல்லக்கூடிய அந்த எல்லாமே நமக்குள்ளேயே இருக்கு அப்படிங்கிற அந்த இறுதியான சமாதி நிலைக்கு நாம வந்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இதனுடைய அர்த்தம் என்னன்னா, யமம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பார்ட். அதாவது தேவையில்லாத விஷயங்களை
விரட்டக்கூடியது, அதாவது நன்னடத்தையை நம்ம கொண்டுட்டு வர்றது. அடுத்தது ரெண்டாவதா சொல்லக்கூடியது நியமம் அப்படிங்கிறது. உன்னதமான விஷயங்களை நமக்குள்ள புகுத்துறது, அதாவது ஒழுங்குமுறை கட்டுப்பாடு, நாம எல்லாத்தையுமே கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஒரு செயல்முறையை கொண்டுட்டு வர்றது. அடுத்தது மூன்றாவதா சொல்லக்கூடிய ஆசனம்ங்கிற ஒரு அமரும் நிலை. முதல்ல வேண்டாத விஷயங்களை வெளியில தள்ளுறோம், அப்புறம் தேவையான விஷயங்களை உள்ளுக்குள்ள புகுத்துறோம். இதை எல்லாத்தையும் புகுத்தி அமரும் நிலையை நாம கடைபிடிக்கிறோம். ஆசனம்னு சொல்லக்கூடிய ஸ்திரம் சுகம் ஆசனம்ங்கிற அமரும் நிலையை கடைபிடிக்கிறோம். அடுத்தது நான்காவதா பிராணாயாமம்ங்கிற மூச்சு பயிற்சியை நாம பண்றோம். இதன் மூலமா நமக்கு ஒரு சுவாச கட்டுப்பாடு வரும் அப்படின்றத சொல்றாங்க. அடுத்தது ஐந்தாவது பிரத்யாகாரம்னு சொல்லக்கூடிய உள்முகமா நம்மளுடைய கவனத்தை நாம திருப்புறோம். அதாவது ஆமை எப்படி அந்த ஓட்டுக்குள்ள அடங்கி இருக்கு, அந்த மாதிரி நாம வெளிப்புற விஷயங்கள்ல இருக்கிற அந்த கவனத்திலேருந்து நாம உள்முகமா நம்மளை மையப்படுத்திக்கிறதுக்காக நாம உள்பக்கமா திரும்புறோம். இதற்கு அடுத்த நிலைங்கிறது தாரணான்னு சொல்லக்கூடியது. அப்போ நம்ம மனம் குவிக்கிறோம், அந்த உள்ளுக்குள்ள நாம கொண்டு போயிட்டு அந்த மனதை ஸ்திரமா ஒரே இடத்துல குவிக்கிறோம். அப்போ இதுக்கு அடுத்த நிலையா நாம தியானத்தை பயிற்சி பண்றோம். உள்ளுக்குள்ள மனம் குவிச்சு நம்ம தியானம் பண்றோம். அதுவே சமாதி நிலைக்கு நம்மளை கூட்டிட்டு போகுது அப்படின்ற இந்த அஷ்டாங்க யோகம்ங்கிற 8 பயிற்சி முறைகளை பதஞ்சலி முனிவர் சொல்றாங்க. இப்போ நம்மளுடைய ஹார்ட்ஃபுல்னஸ் அமைப்புல நாம என்ன பண்றோம்? அந்த யோகத்தினுடைய 7வது படியான தியானத்திலேருந்து தான் நாம ஆரம்பிக்கிறோம். இப்போ நாம தியானத்தை மெய்ப்பொருள் ஒண்ணுதான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டுமே நாம நிறுத்தி அந்த தியான பயிற்சி முறையை நாம செய்யும் போது, அதாவது நேர்மறையான ஒரே விஷயத்தை எடுத்துக்கிட்டு நாம பயிற்சி பண்ணும்போது வேண்டாத விஷயங்கள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா அங்கங்க ஸ்டே ஆயிடுது. அப்போ அந்த மெய்ப்பொருள் பத்தின உண்மையான உன்னதமான விஷயங்கள் மட்டுமே நமக்குள்ள புகுத்தப்படுது. ஒரே நிலையையும் நாம தொடர்ந்து கடைபிடிக்க ஆரம்பிக்கிறோம். அடுத்தது பிராணாகுதிங்கிற அந்த டிரான்ஸ்மிஷன் ஆதி மூலத்திலேருந்தே நமக்கு நேரடியான ஒரு சக்தியை நமக்குள்ள கொண்டுட்டு வருது. நம்மளுடைய இதயத்துக்குள்ள நேரடியா அது கொண்டுட்டு வர்றதுனால நாம அந்த உயிர் சக்தியை விரிவடை செய்யற ஒரு செயல்முறைங்கிறதும் ஆட்டோமேட்டிக்கா நடக்குது. அப்போ பிராணாயாமம் அப்படின்னா என்ன? நம்மளுடைய உயிர் சக்தியை விரிவடைய செய்யறது. அப்போ நேரடியா நமக்கு ஆதி மூலத்திலிருந்து நேரடியாவே அந்த சக்தி நமக்கு கிடைக்கிறதுனால அந்த விரிவடைதல், அந்த உயிர் சக்தி விரிவடைதல்ங்கிறதும் நமக்கு நடக்குது. அப்போ அந்த மெய்ப்பொருளை நோக்கி நம்மளுடைய அந்த பாதையும் நமக்கு துரிதமா போகுது. அப்போ நம்மளுடைய கவனத்தை நாம ஆட்டோமேட்டிக்காவே நம்ம உள்ளுக்குள்ள கொண்டு போயிடுறோம். அப்போ அந்த மாதிரி உள்ளுக்குள்ள நமக்கு இயல்பாவே கொண்டு போகிற ஒரு நிலைங்கிறது நமக்கு வரும்போது நாம ஃபோர்ஸ் பண்ணி நம்ம மனம் குவிக்க வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. ஏன்னா அந்த மெய்ப்பொருள் ஒண்ணுதான் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளை இயல்பாவே அந்த தியானத்தை நோக்கி நம்மளை கொண்டுட்டு போகுது. அந்த தியானத்தை நாம தொடர்ந்து நல்ல ஒரு முறையில பயிற்சி செய்யும் போது அதுவே இறுதியா நம்மள சமாதி நிலைக்கு கொண்டுட்டு போயிடுது அப்படின்றத மாஸ்டர் சொல்றாங்க. அப்போ நாம தியானத்தை மட்டுமே நாம தொடர்ந்து ஒரு ஒரு நல்ல விதமா நாம பயிற்சி, நல்ல மனோபாவத்தோட நம்ம பயிற்சி செஞ்சுட்டு வரும்போது இதுக்கு முன்னாடி இருக்கிற படிகளும் இதற்கு அப்புறம் இருக்கிற படிகள் எல்லாமே தன்னிச்சையா நமக்கு பயிற்சிக்கு வந்துருது. இதுக்காக நாம தனித்தனியா ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா எடுத்துக்கிட்டு நிறைய நேரம் நம்மளுடைய நேரத்தையும் உழைப்பையும் நாம செலவழிக்க வேண்டியதில்லை. அப்போ அவ்வளவு நேரமும் உழைப்பும் நமக்கு மிச்சமாகுது அப்படின்றத சொல்றாங்க. இன்னும் சுருக்கமா சொன்னோம் அப்படின்னா, வேதாந்திகள் சொல்லக்கூடிய 3வது சாதனையில அந்த 6 சற்சம்பத்தி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுல முதல் சம்பத்தியான ஷம அப்படிங்கறதுல இருந்து தான் ஆரம்பிச்சாங்க. அப்போ அந்த ஷமங்கிறது என்ன? மனதை ஒழுங்குபடுத்துறது, மாற்றி அமைக்கிறது, ஒரு அமைதியா இருக்கிறது, ஒரு சலனமில்லாத நிலையில இருக்கிறது. அப்போ இதுல நம்மளுடைய கவனத்தை முழுமையா ஈடுபடுத்துறோம். அப்ப அதுக்குதான் அந்த 5 விதமான மனப்போக்குகளை சொல்றாங்க. அது ஸ்டெப் பை ஸ்டெப்பா அந்த மனசுங்கிறது ஒழுங்குபடுத்துது அப்படிங்கறத சொல்றாங்க. அப்ப இதுக்கெல்லாம் நாம தனித்தனியா அந்த நேரத்தை நாம செலவிட்டு பயிற்சி பண்ண வேண்டியதில்லை. நம்மளுடைய ஹார்ட்ஃபுல்னஸ்ல தகுதி பெற்ற மாஸ்டர் ஒருவர் பிராணாகுதி
முறை மூலமா யோக சக்தியை நமக்குள்ள செலுத்துறதுனால இந்த முறையை நமக்கு சுலபமா சாதிச்சிட முடியும். நம்மளுடைய மனதை ஒன்னின் மேல, அதாவது மெய்ப்பொருளான சத்தியத்தின் மேல மட்டுமே நாம நிலையா நிறுத்தி மற்ற எல்லாத்தையுமே நாம கவனிக்காம விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுடைய புலன்கள்லையும் இந்திரியங்கள்லையும் அந்த கட்டுப்பாடுங்கிறது தானாவே வந்துருது. அப்படி தானா வரும்போது சம அப்படிங்கிற அந்த மனதை அமைதிப்படுத்துறது, ஒழுங்குபடுத்துறது, அந்த நிலைங்கிறது அடுத்த கட்ட நிலையான தம அப்படிங்கிறத நோக்கி நமக்கு போயிடுது அப்படின்றாங்க. தம அப்படின்னா என்ன? சத்திய நிலையின் மேல நம்மளுடைய மனதை நிலைநிறுத்தும் போது நமக்கு புலனடக்கம் அப்படிங்கிறது தன்னிச்சையாவே ஏற்படுது அப்படிங்கிறது தான். அப்போ இந்த தம் அப்படிங்கிற ஒரு நிலைய, தம அப்படிங்கிற ஒரு நிலையை தான் ஞானிகள் நிறைய பேர் இதை எடுத்து பயிற்சி பண்றாங்க அப்படிங்கிறதையும் மாஸ்டர் சொல்றாங்க. மாஸ்டருக்கு நன்றி. அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் நன்றி.